பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், எந்தன் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும், எந்தன் வாழ்வு கெட்டு நடுத்தரு ஓடு கிடந்த ஒரு கீழ்நிலை உற்றாலும், மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளே, நின்னை தொழுவிட மறவேனா, அன்னை தமிழுக்கே என் முதல் வணக்கம். நல்லதொரு தீர்ப்பினை இந்த மாமன்றத்திலே வழங்க இருக்கிற நடுவர் பெருந்தகை கோ வசந்தி மாதா ராமகிருஷ்ணன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிற இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற ராஜாக்களை சுற்றி இருக்கிற ரோஜாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதல் பெண் வணக்கத்தினை இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா அனுராதா வந்தாங்க ஐயா, என்ன ஒரு பில்டப் லேட், அந்ததே லேட்டு, அதுல ஒரு குத்துவிளக்கு சொல்லிட்டாங்க ஒரு பில்டப் வேற. முதல்ல நேரம் தவறாம என்பது நம்முடைய தமிழோட அந்த பண்பாடோடு நீங்க நடந்து கொண்டால் நாங்கள் இந்த அணிகளை வந்து பேசுறோம். அது பேசாம சொல்லாம இருக்கோம். அதே நம்ம எல்லாம் ஒரே அணி, அதைவே நாங்க சொல்லாம இருக்கலாம். அதை வேற ஒரு பில்டப். சாதாரண ஆள் நினைச்சிருக்காதீங்க. பண்பாட்டுல சும்மா கொடிகட்டி பரப்பாங்க. யாரை பார்த்தாலும் வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு அவசியம் வாங்க, சாப்பிட்டு போங்க அப்படிதான் சொல்லுவாங்க நடுவர் அவர்கள். அதுதான் எங்களோட பண்பாடு. நானும் இவ்வளவு டைம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதனமா அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போனோன்னா அவங்க வீடு இதுதான் தெரிஞ்சிச்சு. எப்படின்னா அந்த அளவுக்கு நறுமணத்துல சமைச்சுக்கிறாங்க. அத்தனை நெய்யா செஞ்சப்பட்டது. இதுதான் வீடுன்னு தெரிஞ்சிச்சு. அருமையான விருந்தோம்பல். உட்கார்ந்தாச்சு. அது விதவிதமா பலகாரம் சாப்பிடலான்னு கை வைக்க போறேன். இருங்க ராஜசேகர், நெய் ஊத்திங்க பருப்புக்கு. நான் பரவாயில்ல கொண்டாங்கன்னு சொல்லி அதையும் ஊத்தி சாப்பிட்டாச்சு. சொல்றாங்க சாப்பிட்டு இருக்கும் போது, பாருங்க சாப்பிடுங்க ராஜசேகர் சாப்பிடுங்க, எந்தெந்த நாயோ வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு போகுது, நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன ராஜசேகர் அட இவங்களாவது பரவாயில்ல. நீங்களா பரவாயில்ல. இப்ப நாங்கெல்லாம் இங்க வந்தோம், மத்தியானம் அழகான இலவோடு சாப்பாடு போட்டீங்க, அதுதான் விருந்தோம். ஆனா இவங்க வீட்டுக்கு போனா தட்டுல தான் போட்டாங்க. நடுவர்களே தட்டுல தான் போட்டாங்க. சாப்பாடு தான். இவங்க தான் பேசுறாங்கன்னு நினைச்சா, இவங்க வளர்த்துற நாய் வேற சாப்பிடுற வரைக்கும் உழைச்சிட்டே இருக்குது. பபு 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 பபுன்னு சொல்றாங்க. சாப்பிடுங்க ராஜசேகர். அது எங்க அளவுக்கு ஒரு பெருந்தன்மை கிடையாது. ஏன்னா அதோட தட்டுல யார் சாப்பிட்டாலும் இப்படித்தான் அது உழைச்சிட்டே இருக்குங்க. இது அவங்க. அடுத்தது ஐயா வந்தார், கருப்புசாமி பாண்டியன் ஐயா. அழகா சொன்னார், தாய்க்கு நிகரான உறவு ஒன்று இருக்குமானார். உண்மையிலேயே நான் அந்த உறவுக்கு தலை வணங்குகிறேன் ஐயா. ஆனா இன்றைய பண்பாடு, ஒரே ஒரு அனாதை இல்லத்துல, ஒரு முதியோர் இல்லத்துல ஒரு வாசகத்தை போட்டிருக்கான். என்ன தெரியுமா? கோழி மிதிச்சு குஞ்சு சாவதில்லை என்பது பழமொழி. பல குஞ்சுகள் மிதித்த காரணத்தினால் முடமாயி போன கோழிகள் இங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கான்னு ஒரு வாசகத்தை போட்டிருக்கான்னா, ஒரு அப்பா வந்து சொன்னாராமா, மகன் வந்து அப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டான். அப்போ அப்பா கடிதம் எழுதுறான் மகனுக்கு. மகன் கேட்கிறான், அப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி. அப்பா சொல்றாராமா, மகனே எனக்கு வந்து இந்த முதியோர்களுக்குள்ள எந்த விதமான குறைபாடும் இல்லை. நீ பணம் கட்டுறதுனால 3 நேரம் எனக்கு நல்ல உணவு கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிடுறேன். என்னை மாதிரி வயசானவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அவங்க கூட நான் பேசி அளவளாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாராம். என்னப்பா உங்களுக்கு உதவி வேணும்னு கேட்டப்ப, ஒரு மின்விசிறி, ஒரு காத்தாடி ஒண்ணு, நீ இந்த ஃபேன் ஒன்று வாங்கி அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த முதியோர் இல்லத்துல அதுதான் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்பா நீங்க எப்பவுமே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருப்பீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு ஃபேன் வேணும்னு கேட்கறீங்கன்னு கேட்டாராம். இல்லைடா, நான் கல்லுலையும் மேட்டுலையும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உன்னை வளர்த்து பெரிய ஆளாக்கி நல்லா வச்சதுக்கு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன். எல்லா கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சு வாழ்ந்ததுனால
ஃபேன் இல்லாம எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் வாழ்ந்துட்டு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனா நீ வருங்காலத்துல இந்த முதியோர் இல்லத்துக்கு வரும்போது ஃபேன் இல்லாம உன்னால தூங்க முடியாதேடா, அதனால அதை வாங்கி வச்சுக்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இன்னைக்கு முதியோர் இல்லம். அதே மாதிரி ஒரு ஏழை தாய் ஒரு மகனுக்கு கடிதம் எழுதுறான். என்ன தெரியுமா? அன்பு மகனே, ஆசை மகனே, ஒரு நீண்ட கடிதம். அது கடைசியில ஒரு குறிப்பு மட்டும் போட்டிருக்காங்க. அன்பு மகனே, நான் பல கடிதங்களை உனக்கு அனுப்பி விட்டேன், நீ எதற்கும் பதில் எழுதவில்லை. இந்த கடிதத்திற்காக நீங்கள் பதில் எழுதும் போது அந்த லெட்டர்ல ஸ்டாம்புக்கு பிறகு எச்சில் வைத்து தொட்டுவதற்கு பதிலாக உன் வீட்டு ஒரு பானை சோற்றை எடுத்தாவது ஒட்டி அனுப்பு, அதுவாவது எனக்கு வந்து சேரும்னு ஏழை தாய் ஒன்று கடிதம் எழுதுறான்னு சொன்னா இன்னைக்கு பண்பாடு வளருது, பண்பாடு வளருதுன்னா எங்க சார் பண்பாடு வளருது? நடுவர் அவர்களே, கோயில் ஒரு சோற்றிலே கூட தன் உறவை காட்டாத மகன்கள் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது வேதனையாகத்தான் இருக்கிறது. நடுவர்களே, இன்று நவநாகரிக வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களாக்கள் எல்லாம் நம் நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. 20க்கு 20 ஆளை கட்டுறோம், 10க்கு 10 ஒரு பெட்ரூம் கட்டுறோம், ஒரு 20க்கு 20 பெரிய ஒரு மாடிக்கு 2 மாடி கட்டுறோம். இதெல்லாம் நம் வளர்ச்சி. ஆனால் நம் பெற்றோரை 10க்கு 10 ரூமிலாவது வைக்க வேண்டும் என்ற இளைய தலைமுறை இன்று வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். நான் இந்த அணியில வந்து பேச தயாராக இருக்கிறவர்களே, நினைச்சு பாருங்க. அனாதி ஆசிரமங்கள் இருந்துச்சு, அதுல கொண்டு போய் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தாங்க, இல்லைன்னா அவங்களே போய் சேர்த்துட்டாங்க. இப்போ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, பேயிங் கெஸ்ட்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அம்மா அப்பாவை கொண்டு போய் விட்டுறாங்க. வயதான காலத்துல பெற்றவங்களுக்கு வேணுங்கிறது பணமோ உணவோ ஆடம்பரமான வாழ்க்கையோ அல்ல. பெற்றவங்களுக்கு வேண்டியது அனுசரணையும் அன்பும், அவங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த அன்பான வார்த்தைகள் தான் அப்படிங்கறது இன்றைய தலைமுறை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். மடிப்பிச்சை வாங்கி பெற்றெடுத்த சொந்த பிள்ளை இடத்திலே போய் தினைப்பிச்சை கேட்டிருக்கிற பெற்றோர்கள் தான் நம் சமுதாயத்திலே அதிகமாக இருக்கிறார்கள் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர்களே. அது மட்டுமல்ல, நம் தமிழகத்திலே சிகிச்சை பலனில்லாமல் இருந்த பெற்றோரை காட்டிலும் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இருந்த பெற்றோர்களே அதிகம் என்று ஒரு குறிப்பு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இங்க பண்பாடு வாழுதுன்னா எங்க சார் வாழுது? உங்க மேடையில வேணா வாழுது நீங்க பேசும்போது, மற்ற போதெல்லாம் வாழவே வாழாது. கோயில் இருக்கிற ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொன்ன காலம் அந்த காலம். ஆனா இன்னைக்கு பியூட்டி பார்லர் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்றது இந்த காலம். எங்க ஊர்ல எல்லாம் இப்ப பார்ட்டிஸே கிடையாது. நோ பார்ட்டி, ஆல் ஆர் பியூட்டிஸ் வித் நைட்டிஸ். நடுவர்களே, நைட்டிஸ் தான். ஏன்னா நான் கல்யாணமான புதுசுல மனைவிக்கு ஒரு நைட்டி வாங்கி சகப்பு கடை ஒரு நைட்டி வாங்கி கொடுத்தேன். உடனே எங்க அம்மா சொல்லுச்சு, ஏப்பா கல்யாணமாகி 3 நாளும் கூட ஆகல, இப்பவே நீ சம்சாரத்துக்கு மட்டும் நைட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டியா, ஏன் எனக்கு வாங்கிட்டு வந்து தரலன்னு. சரி எதுக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கும் சிகப்பு நைட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். உடனே எங்க பாட்டி, ஏன் ஜாமி உன்னை எத்தனை வருஷமா இப்பவாவது டாக்டர் கூட்ட கூட்டு போறாங்க, நான் உனக்கு 25 வருஷமா டாக்டர் கூட்டவே பார்க்காம பாட்டி வைத்தியமே பண்ணி உன்னை பொத்தி வளர்த்தனேன். பாட்டிக்கும் சிகப்பு நைட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். பாட்டியும் பியூட்டி ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து 3 மணிக்கு எனக்கு போனு, எங்க சிலிண்டர் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் புக் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு. நானும் சிலிண்டருக்கார வர சொல்லிட்டேன். அந்த சிலிண்டருக்கார வரும்போது எங்க பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்திருக்குது, கிச்சன்ல உட்காந்து வெங்காய மிளகாய் அரிஞ்சிட்டு இருந்திருக்குது அந்த நைட்டி போட்டு. அந்த நேரம் பார்த்து கரண்ட் பொச்சுக்குன்னு போயிடுச்சு நடுவர்கள், இங்க போன மாதிரி. தகார் நான் என்ன பண்ண, பாட்டி நினைச்சு தூக்கி வண்டியில ஏத்திட்டான், சிலிண்டர் வண்டியில ஏத்திட்டான் வண்டிய. அந்த நேரம் பார்த்து உள்ள வர்ற, ஏன் பாட்டி அவன் தான் ஏத்துனானே, நீ சத்தம் போட்டுக்கலாம் அல்லங்கிற. பாட்டி சொல்லுது, சாமின்னு சத்தம் போடலாம்னு ஆணு கூப்பிட்டேன், அந்த மூடியை வச்சு சக்குன்னு வாயிலே அமுத்திக்கிட்டான் சாமி அப்படி. என்ன அதாவது நடுவர்களே, ஒரு ஆடை நம்மளுக்கு இது பொருந்துமா என்று பார்த்து அணிவதுதான் நாகரிகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்று பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகம் படித்தவர்கள் என்றால் ஆடையை குறைப்பேன் என்று எண்ணுகிற சமுதாயம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அழகா சொன்னீங்க சுடிதார். ஒரு காலத்திலே சுடிதார் என்பது மிக நாகரிக உடை. ஆனால் மாராப்பு என்பது நம்மளுடைய பண்பாடு. அந்த மாராப்பை முதல்ல என்ன பண்ணாங்க, முதல்ல மேலே போட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் கீழே போட்டாங்க, அப்புறம் முன்னாடி போட்டாங்க, பிறகு பின்னாடி போட்டாங்க, இப்பெல்லாம் அது வீட்லயே போட்டாங்க. நான் தப்பே சொல்ல, மாராப்பு என்பது நம்ம பண்பாடு, அதை நீங்க போடுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட. நீங்க அணுகாத சாதாரண நினைச்சுக்காதீங்க, அவங்க பயங்கர டேலண்ட். ஏன்னா
அவங்க படிச்சது ஃபேஷன் டெக்னாலஜி, பார்ட் டைம்ல வாஸ்து சாஸ்திரம் படிச்சாங்க. சீரியஸா தப்பா நினைச்சு உண்மையா தான். எப்போ பிளவுஸ் தைக்க போனாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் தெரிஞ்ச நிபுணனை தான் கூட்டு போவாங்க எப்பவுமே கூட. ஆமா, நான் கேட்டேன் என்ன மேடம் ராஜசேகர் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ரொம்ப ஒண்ணுமே தெரியாது, நான் பண்பாடோட நிறைஞ்சுவேன். என் ஜன்னல்ல வைக்கிற ஜாக்கெல் கதவு கூட வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கணும்னு தான் நான் இவரை கூட்டு போறேன். நான் எங்க ஊர்ல ஒரு டெய்லரு மணின்னு ஒரு டெய்லரு, அவரு நிறைய பெண்களுக்கு ஜன்னல் வச்சாரு, கதவை வச்சாரு. கடைசியில் அவரே குடியேறிட்டாரு. அவரே குடியேறிட்டாரு. அதாவது இதுவும் கூட பரவாயில்லைங்க. ஒரு பையன் நீளமா முடி வச்சு ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு கம்மல் எல்லாம் போட்டு சுத்திட்டே இருந்தான். அவங்க அம்மா கேட்டாங்க, டே இதெல்லாம் என்னடா பொழப்பாடா, போய் முடி வெட்டலம்மா, இதெல்லாம் உனக்கு தெரியாது, இதாம்மா ஃபேஷன் அப்படின்னா. எங்க அப்பா சொன்னார், டே சாயந்தரம் உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வர்றாங்கடா, உன் மாப்பிள்ளை வீட்டுக்காரு அக்காவை பிடிக்காம உன்னை பிடிக்குன்னு சொல்லிடுவாங்கடா, போய் முடியை வெட்டிட்டு வராங்கடா. எது ஆணு எது பெண்ணுன்னு நீங்க, நான் யாரையும் தவறா சொல்ல வரல, நான் யாரையும் குறை சொல்ல வரல. இன்றைய நீங்கள் புரிந்து கொள்வது நவநாகரிகம் என்பது நீங்கள் உடுத்தி இருக்கிற ஆடையை பார்த்து வணங்க வேண்டும் என்ற எப்பொழுது எதிரே இருவருக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் நாகரிகமாக உடை அணித்தீர்கள் என்பது ஒரு பொருள். ஆனால் அதை பார்த்து வேறு மாதிரி தோன்றா, அது நான் சொல்ல, நீங்களே தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஆகவே எந்த இடத்துல நீங்க ஒரு பெண்கள் பாத்தீங்கன்னா தலையை விரிச்சு போட்டதா நம்ம பண்பாடு என்ன தெரியுமா இருக்கு? ஒரு வீட்டுல அபசகனம் நடந்துச்சுன்னு அர்த்தம். கண்ணகி தலை விரித்தால் மதுரை எரிந்தது. இன்றைக்கு காலேஜ்ல இருக்கிற பெண்கள் எல்லாமே தலையை விரிச்சிட்டு இருக்கிறீங்க. எதை ஏறி போய் எனக்கு தெரியல. எதையுமே நீ புரிஞ்சுக்க. நான் ஒரு கொள்கையோடு வாழணும், அதுதான் வாழ்க்கை. அன்றெல்லாம் நாம் இளைஞர்கள் லட்சியத்திற்காக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் லட்சத்துக்காகவே வாழ்கிறார்கள். அது பண்பாடல்ல. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். நம் இந்திய பண்பாட்டை பார்ப்பதற்கு, இந்திய இடத்தில் அதிசயங்களை பார்ப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு குழு ஒன்று வந்துச்சு. அது இமயத்தை பார்த்துச்சு, வங்காள விரிகுடாயை பார்த்துச்சு, தாஜ்மஹாலை பார்த்துச்சு. அத்தனையும் பார்த்து அவங்க ஃப்ளைட் அனுப்புறோம். அந்த டைம்ல பத்திரிகை நிபுணர்களாக கேட்குறாங்க, ஐயா நீங்கள் இந்தியாவிலே பார்த்து பெருமைப்பட்டது இமயமலையவா, தாஜ்மஹாலையா, வங்காள விரிகுடாவான்னு கேட்டாங்க. ஆனா அவர்கள் சொன்ன ஒன்றே ஒன்று விஷயத்தான். என்ன தெரியுமா? நாங்கள் இந்தியாவிலே மிகவும் பொக்கிஷமாக அதிசயமாக பார்த்தது இந்த இந்தியாவுடைய பண்பாட்டை தான். ஆகவே அந்த பண்பாடு தான் எங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். அதை நீங்கள் தயவு செய்து நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு நல்கிய உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நம்முடைய பண்பாடும் நாகரிகம் இன்று வீழ்ந்து வருகிறது. நாம் அதை இழந்து வருகிறோம். பண்பாட்டில் மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஆனால் பண்பாடேவே அழிக்கக்கூடியதாக அந்த மாற்றங்கள் இருந்துவிடக்கூடாது. முதியோர் இல்லங்களை ஒழிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற குழந்தைகள், அதாவது ஆண் பெண்கள் எல்லோரும் தன்னுடைய தாய் தந்தையரை அனுசரித்து வாழ்வதுதான் நம்முடைய பாரதத்தின் பண்பாடு. அதுதான் நம் நாகரிகம். மனிதனின் உடைதான் மனிதனை நாகரிகம் உடையவனாக காட்டுகிறது என்று சொன்னால், நாகரிகத்தில் எந்த அளவுக்கு மனிதன் இருக்கிறான் என்பதை சொல்லுவதற்கு ஆடையும் ஒருமையாக இருக்கிறது என்பதால் அதனை எப்படி அணிந்து கொள்வது என்றெல்லாம், எப்படி பண்பாட்டு சீரழிவுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப நல்லா சொன்னார்கள். அவரை எதிர்த்து இல்லை இல்லை இன்று தமிழரின் பண்பாடும் நாகரிகமும் வாழ்ந்துதான் வருகிறது, வீழ்ந்து விடவில்லை என்று சொல்லுவதற்காக நமது பேராசிரியர் இன்பத்தமிழ் பாண்டியன் அவர்களை